அரசுக்கு சொந்தமான பிஎஸ்என்எல் நிறுவனம் சீக்கிரமே கூடுதலாக சுமார் 23,000 4G டவர்கள் அமைக்கப் போகிறது. அதோடு மட்டுமல்லாமல் தனியார் நிறுவனங்களோடு போட்டி போடுகிற மாதிரி வருவாய் பகிர்வு மாடல் மூலமாக எதிர்காலத்தில் 5G நெட்வொர்க்குக்கும் அப்கிரேட் செய்யும் திட்டத்திலும் இருக்கிறது. முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் ஜியோவும் சுனில் மிட்டலின் ஏர்டெல்லும் ஏற்கனவே இந்தியா முழுக்க 5G சேவையை தொடங்கி பல மாதங்கள் ஆகிவிட்டது. ஆனால் அரசு நிறுவனம் பிஎஸ்என்எல் இன்னும் 4G சேவையை விரிவுபடுத்துவதிலேயே கவனம் செலுத்தி வருகிறது. இதை பார்த்தால் ஜியோ, ஏர்டெல் மாதிரி தனியார் நிறுவனங்களை விட பிஎஸ்என்எல் பல வருடங்கள் பின்னால் போயிட்டது போலதான் தெரிகிறது. ஆரம்பத்தில் இருந்த சின்ன தாமதம் இப்போ பெரிய இடைவெளியாக மாறிடுச்சு. 5G விஷயத்துல பிஎஸ்என்எல் அதிவேகமாக எதுவும் பேசாததால அவர்கள் எதுவுமே செய்யலன்னு அர்த்தம் கிடையாது. தனியார் நிறுவனங்கள் 5G கொண்டு வந்து அதற்கான கட்டணங்களையும் தொடர்ந்து உயர்த்தி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் பிஎஸ்என்எல் கொஞ்சம் மெதுவா திட்டமிட்டு நகர்கிறது. பிஎஸ்என்எல்லின் 5G திட்டம் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சமீபத்தில் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகளை பார்த்தா 5Gக்கு அவசரப்படாம 4G மேலதான் அதிக கவனம் செலுத்துறாங்கன்னு தெரிகிறது. ஏற்கனவே நாடு முழுக்க 97,000க்கும் மேற்பட்ட இடங்கள்ல 4G சேவையை கொண்டு வந்திருக்காங்க. இதை இன்னும் அதிகமாக விரிவுபடுத்தவும் திட்டம் இருக்கு. இந்தியாவின் பல பகுதிகளில் இன்னும் சரியான நம்பகமான 4G நெட்வொர்க் இல்லாத நிலை இருக்கிறது. அதனால பிஎஸ்என்எல் மக்களுக்கு இப்போ உண்மையிலேயே தேவையானது 4G தானு நினைக்குது. ஜியோ, ஏர்டெல் மாதிரி தனியார் நிறுவனங்கள் மொபைல் சேவைகளை அதிக விலைக்கு கொடுக்கிற நேரத்தில் பிஎஸ்என்எல் குறைந்த விலையில தர 4G பிளான்கள் நிறைய பேரை இருக்குது. பல ஊடகங்களில் வந்த தகவலின்படி பெரும்பாலான இந்தியர்களுக்கு தினசரி தேவைகளுக்கு குறைந்த விலை நிலையான 4G சேவை போதுமானதுதான். பிஎஸ்என்எல் நிறுவனம் செயல்பாட்டு செலவு மாடல் பயன்படுத்தி தனியாக இயங்கக்கூடிய 5G சேவையை தொடங்க தயாராகி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இந்திய அரசு உள்நாட்டு 4G தொழில்நுட்பத்தை வளர்ப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறதால பிஎஸ்என்எல் 5G திட்டங்களை கொஞ்சம் தள்ளி வைக்குது போலவும் தெரிகிறது.